இலங்கையினுடைய தனியார் வங்கிகளிலே மிகப்பெரிய சந்தை பெறுமதியை கொண்ட வங்கி எது என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த வங்கியினுடைய பங்குகளை வாங்கியும் விற்றும் பல பேர் மில்லியனியராகவும் பில்லியனியராகவும் மாறி இருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே. தொடர்ச்சியாகவே பகிர்ந்து கொள்கிறேன். கடைசி வரை இந்த பதிவை பாருங்கள். இலங்கையினுடைய தனியார் வங்கிகளிலே மிகப்பெரிய சந்தை பெறுமதியை கொண்ட வங்கி எதென்று கேட்டால் கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் வங்கி தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லேயே பிரதானமாக முதலாவது வங்கியாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே அதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சந்தை பெறுமதி எவ்வளவு என்று கேட்டால் 315 பில்லியன் ரூபாய். மொத்தமாக இருக்கக்கூடிய கொழும்பு பங்கு சந்தையினுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனிலே இது அன்னளவாக 4 வீதமாக இருக்கிறது. கொழும்பு பங்கு சந்தையினுடைய மொத்த பெறுமதி அல்லது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட 8 ட்ரில்லியன் ரூபாவையும் தாண்டி சென்று விட்டது. இப்பொழுது கமர்ஷியல் வங்கியினுடைய பிரதான 4 பங்குதாரர்கள் யார் என்பதை பார்ப்போம். முதலாவது பங்குதாரர் இந்திரா சில்வா, இந்திரா ட்ரேடர்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர். கிட்டத்தட்ட 9.7 வீத பங்கு அவரிடம் இருக்கிறது. இரண்டாவது டிபி பீரிஸ், மிஸ்டர் டிபி பீரிஸ். யார் டிபி பீரிஸ் என்றால் பல பேருக்கு தெரிந்திருக்கும். டேவிட் பீரிஸ் நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர். மூன்றாவது டிஎஃப்சிசி வங்கி. டிஎஃப்சிசி வங்கியும் 9.7 வீத பங்குகளை கமர்ஷியல் வங்கியிலே வைத்திருக்கிறது. ஒரு 5 வருடங்களுக்கு முதல் டிஎஃப்சிசி வங்கிக்கு 15 வீத பங்குகள் கமர்ஷியல் வங்கியிலே இருந்தது. இப்பொழுது 9.7 வீத பங்குகள் தான் இருக்கிறது. நான்காவதாக யார் இருக்கிறார் அல்லது எந்த நிறுவனம் இருக்கிறது என்று பார்த்தால் இபிஎஃப் 4வது பிரதான ஷேர் ஹோல்டராக கமர்ஷியல் வங்கியிலே இருக்கிறது. 7.6 வீத பங்குகளை வைத்திருக்கிறது. சரி, இப்பொழுது தம்மிக்க பெரேரா அண்மையிலே இந்த கமர்ஷியல் வங்கியினுடைய பங்குகளை விற்பனை செய்திருக்கிறார். அது சம்பந்தமான தகவல்களை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். தம்மிக்க பெரேராவிடம் 2024 டிசம்பர் மாதத்திலே கிட்டத்தட்ட 55 மில்லியன் கமர்ஷியல் வங்கியினுடைய பங்குகள் இருந்தன. அந்த 55 மில்லியனை கடந்த 6 மாதங்களிலே கொஞ்சமாக 150 ரூபாயிலிருந்து 195 ரூபாய் என்ற விலை வரை கொஞ்சமாக பகுதிகளாக தம்மிக்க பெரேரா விற்பனை செய்து கொண்டு வந்திருக்கிறார். மொத்தமாக அவரிடம் இருந்த பங்குகளுடைய வீதாசாரம் 3.6 வீதம். இறுதியாக அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 26 மில்லியன் பங்குகளை 195 ரூபாவுக்கு விற்பனை செய்து முற்றுமுழுதாக